Hello friends, இன்னைக்கு saree pre-pleating and box folding with fluffy pleats எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். பல்லு ஃப்ளீட்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 10 to 12 ஃப்ளீட்ஸ் கிட்ட வரும். இந்த மாதிரி பல்லு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுனால ஈஸியாக இருக்கும், நிறைய ஃப்ளீட்ஸும் வரும் நம்மளுக்கு. இப்போ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் சைடில் வந்து பின் பண்ணிடுங்க. நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்து கரெக்டாக பின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பல்லு ஃப்ளீட்ஸ் பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு. பல்லு ஃப்ளீட்ஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். உள்ளே எதுவும் ஃப்ளீட்ஸ் மடங்கி இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ நம்ம ஆல்ரெடி பின் பண்ணிக்கணும். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளீட்ஸும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃபில் எடுத்துக்கணும். ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ள ஃப்ளீட்ஸ் எதுவுமே மடங்காமல் இருக்கணும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைடில் நீங்கள் சாரீக்கு ஒரு பின் பண்ணிடணும். ஸோ பல்லு ஃப்ளீட்ஸ்க்கு நியர்லி ஒரு 3 பின்னு மாதிரி வரும் உங்களுக்கு அவங்க லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த எதுவும் நம்ம கரெக்டாக அதே மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி லேயராக கரெக்டாக எடுத்து நீங்கள் சாரீ பேக் சைடில் இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். கஸ்டமருக்கு நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே சாரீ ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி கொடுக்கறத வச்சு கஸ்டமர் திருப்பி நம்மளுக்கு வரா மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ஒர்க் கரெக்டாக பண்ணணும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி நம்ம பேக் சைட் பின் பண்ணுறதுனால உங்களுக்கு பல்லு ஃப்ளீட்ஸ் நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஃபுல் பாக்ஸ் ஃபோல்டிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஒரு அயனிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ஃபுல்லாக அயன் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் அயன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மீதி இருக்க பல்லு ஃப்ளீட்ஸோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி திருப்பி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் வச்சு பின் பண்ணி அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம செஸ்ட் ஃப்ளீட்ஸும் எடுக்க போகிறோம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்டே ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு வரணும் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு லேயராக கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு செஸ்ட் ஃப்ளீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க மேலே கிளிப் பண்ணிடணும். கிளிப் ப்ராப்பராக பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கையில ஒரு வாட்டி கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அயன் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு 3 டைம்ஸ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பின் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பின் பண்ணி 3 டைம்ஸ் பின் பண்ணுமோ அதே மாதிரி செஸ்ட் ஃப்ளீட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட்ல ஒரு அயனிங் பண்ணிடுவோம். ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு திருப்பி 2வது வாட்டியும் பண்ணுவோம், திருப்பி 3rd டைமும் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணதுனால நம்மளுக்கு செஸ்ட் ஃப்ளீட்ஸ் ஃப்ரண்ட் சைடு பேக் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ பாருங்க இது 2nd டைம் எடுத்து நம்ம அயன் பண்றோம். ஸோ 3rd டைம் இதே மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் போற ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாருங்க நம்ம பேக் சைடு வர வரைக்கும் ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ் கரெக்டா ப்ராப்பரா எடுத்து அரேஞ்ச் பண்ணோம். கஸ்டமர் வந்து ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். சென்டர்ல ஒரு பின் பண்ணிட்டு நம்ம இந்த கீழ் பாட்டம்ல வந்து இந்த மாதிரி எடுக்கணும். ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபியா வைக்கிறதுனால உங்களுக்கு சாரியோட சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து ஃப்ளஃபியா இருக்கும். நம்ம கீழே வரைக்கும் அயனிங் கொண்டு போக தேவையில்ல, மீடியமா பாருங்க மேல இருந்து இன் பிட்வீன் வரைக்கும் நீங்க அயனிங் பண்ணா போதும். சாரியோட உள் பக்கத்துல கரெக்டா வச்சு ஒரு அயனிங் பண்ணிட்டா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாம ப்ராப்பரா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு அயனிங் பண்ணுறதுனால பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம கீழ் பாட்டம்ல வந்து அந்த ஃப்ளஃபி அந்த அயன் பண்ண தேவையில்ல, உள்ளே இருக்க அந்த பார்டர் அந்த கரெக்டாக உள்பக்கத்துல வச்சு ஒரு அயனிங் போட்டிங்கன்னா மேலே இருக்க ஃப்ளீட்ஸ் வந்து பஃபியா இருக்கும். அதை பாருங்க உள்ளே இருக்க இடத்துல தான்
பார்டரான பேக் சைடில் வந்து ஒரு ஐனிங் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஐனிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃப்ளீஸ் வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சென்டர் ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி அயன் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க சென்டர் ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக வந்திருக்கு. இப்போ சாரியை அப்படியே நம்ம உள்டாவாக திருப்பி போட்டு சாரியை கரெக்டாக ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடணும். சாரியை இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் எந்த சைஸுக்கு வேணுமோ, சின்னதாக வேணுமோ சின்ன சைஸ் எடுத்துக்கணும், பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டிங் எடுத்துக்கணும். நான் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். மீதி இருக்க சாரியை வந்து 2 லேயராக மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சாரியை வந்து ஒரு உள்ளுக்கு ஒரு மடிப்பு மடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோல்டிங்க்கு ஏற்ற லெவலுக்கு நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். பாக்ஸ் ஃபோல்டிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணால் போதும். பாருங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி ஒரு லேயர் வச்சுட்டு கிளிப் பண்ணிடுங்க. 2 சைடு கிளிப் பண்ணிட்டீங்கன்னா சாரி வந்து உங்களுக்கு கீழே விழாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிப் பண்ணி முடிச்சுட்டு 2 லேயர் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சாரியோட பீஸை வந்து உள்ளுக்கு மடிச்சிடுங்க. மடிச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளிப் பண்ணனால சாரி வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் பாருங்க உள்ளுக்கு மடிச்சாச்சு. இப்போ உள்ளுக்கு மடிச்சு முடிச்ச பிறகு நான் வந்து சாரி பாருங்க எந்த அளவுக்கு ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் ஏற்ற மாதிரி செஸ்ட் ஃபிளிட் சென்டரா வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இந்த மாதிரி மடிச்சிடுங்க. ஒரு பக்கத்து சைடை வந்து சின்னதாக நம்ம ஃப்ளஃபி ஃபிளிட்ஸை உள்ளுக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட் கார்னர்ல 2 பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி 2 இது ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சாரி இப்படி திருப்புனீங்கன்னா உங்களுக்கு சாரியோட செஸ்ட் ஃபிளிட்ஸ் ஃப்ரண்ட் சைடில் வந்துடும். பாருங்க எந்த அளவுக்கு பக்காவாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க பல்லு ஃபிளிட்ஸை வந்து இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிடுங்க. சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனல்ல இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் சாரி ஃபிளிட்ஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.